சன்னா மசாலா செய்யலாங்களா? அதுக்கு சன்னாவை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதை வேக போடுறதுக்கு முன்னே குக்கரில் ஒரு ஏலக்காய், ஒரு 4-5 லவங்கம், ஒரு 2-3 பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஒரு ஸ்டார் ஆனிஸ் கூட சேர்த்துருங்க. இப்போது இதில் இந்த சன்னாவை ஊற வச்சதை எடுத்து இப்போ இதில் சேர்த்துருங்க. போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டோன்ட்டு விட்டுடுங்க. விசில் கணக்கு பார்க்குறவங்க ஒரு 10 விசில் கூட மீடியமில் வச்சு விட்டுக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடும். நல்லா சாஃப்டாக வேகட்டும், இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இதுக்கான மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாங்களா? பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு பொரியட்டோன்னு விடுங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே அதில் இஞ்சி, பூண்டு, ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி ஈக்குவலாக போட்டுக்கோங்க. போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வதங்கட்டோன்னு விடுங்க. இதுலேயே ஒரு 2 பிரிஞ்சி இலை கூட போட்டு வதக்கிக்கலாம். தாளித்து அப்படியே முழுசாக பிடிக்காதவங்க இப்படி அரைச்சி போட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டு இந்த மசாலாவை அரைச்சிடுங்க. இப்போ அதுக்குள்ளே சன்னாவும் நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ அதே பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு இந்த மசாலாவை அதில் ஊற்றிடுங்க. இது ஊற்றி கொஞ்சம் வதங்கட்டும். அதிலேயே உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி கழுவி ஊற்றுற தண்ணி இருந்தால் போதும். ஏற்கனவே இது நல்லா வதங்கி இருக்கிறதுனால இந்த மிளகாத்தூள் வாசனை அடங்குற வரைக்கும் மட்டும் கொதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் இந்த வேக வச்ச சன்னாவை கொட்டிடுங்க. போட்டு திரும்பவும் மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த ஃப்ளேவரே இப்போது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் சன்னா மசாலா ரெடி.